நாங்கள் அடுத்தது பார்க்க போற விஷயம் பிள்ளைகள் யூனிகாஸ்ட், ப்ரோட்காஸ்ட், மல்டி காஸ்ட், எனி காஸ்ட் இருக்குது. அப்படி இருந்தால் தனிப்பரப்பல், ஒளிபரப்பல், பல்பரப்பல், எனிகாஸ்ட். நாங்கள் எனிகாஸ்ட் பேசுவோம் நாங்கள் அதை. ஸோ இந்த மூணு தான் ஆக மெயின். ஸோ இதுகளை பற்றி கொஞ்சம் நாங்கள் விளங்கிக்கொள்ளும், என்ன சொல்ல வார என்ன ஐடியான்னு சொல்லி. ஏன்னா பிறகு நாங்கள் பின்னுக்கு நாங்கள் படிக்கும்போது நிறைய இடங்கள்ல நாங்கள் இப்போ இதுக்கு பிறகு பார்க்க இருக்கிற சுவிட்ச் ஹப் சம்மந்தமாக கதைக்கும் போதும் நான் கதைப்பேன். இந்த யூனிகாஸ்ட், ப்ரோட்காஸ்ட், ஏற்கனவே நான் மேலே வந்து பஸ் டோபாலஜி கதைக்கும் போதும் கதைச்சிருப்பேன். ப்ரோட்காஸ்ட் செய்யுது அப்படின்னு சொல்லி 15 விளக்கம் தந்திருப்பேன். எல்லாருக்கும் தரவு அனுப்புது அப்படின்னு சொல்லி தந்திருப்பேன். ஸோ அதை தான் நான் இங்கே கொஞ்சம் நாங்கள் விரிவாக பார்க்க போகிறோம். சரிதானே? யூனிகாஸ்ட் அப்படின்னு வரும்போது உதாரணமாக இந்த இடத்த படம் போட்டிருக்கிறேன். நிறைய சாதனங்கள் இருந்தாலும் தனியாக குறிப்பிட்ட ஒரு ஆளுக்கு அனுப்புனர். இப்போ இந்த ரெட் கலர்ல போடுகிற அனுப்புனர், இப்போ இந்த கிரீன் கலர் ஒரு பெறுநருக்கு, ஒரு ஆளுக்கு மட்டும் தரவு பரிமாறினால், ஒரு குறிப்பிட்ட ஒரு பயனருக்கு அல்லது குறிப்பிட்ட ஒரு கரணிக்கு அல்லது குறிப்பிட்ட ஒரு சாதனத்திற்கு, குறிப்பிட்ட ஒரு பெறுநருக்கு, ரிசீவருக்கு, நான் பல மாதிரி ஒத்த கருத்தை எப்படியும் போடலாம். ஒரு ஆளுக்கு தரவு பரிமாற்றத்தை செஞ்சா அதை நாங்கள் சொல்லுவோம் யூனிகாஸ்ட், தனிப்பரப்பல். பாருங்க, ஒரு அனுப்புனருக்கும் குறிப்பிட்ட ஒரு பெறுநருக்கும் இடையிலான தொடர்பாடல். ஒரு அனுப்புனருக்கும் ஒரு பெறுநருக்கும் இடையிலான தொடர்பாடல் நாங்கள் யூனிகாஸ்ட் அப்படின்னு சொல்ல போறோம். அதுவே ப்ரோட்காஸ்ட் என்றால் இந்த படத்தை பார்த்த விளங்கும். இந்த ரெட் கலர்ல இருக்கிற அனுப்புறாள் என்ன செய்யுது? தன்னோட இணைக்கப்பட்டிருக்கிற அந்த அந்த குறிப்பிட்ட வலையமைப்புல இருக்கிற, கவனமா, குறிப்பிட்ட வலையமைப்புல இருக்கிற அப்படின்னா என்னது? அந்த லோக்கல் நெட்வொர்க், இந்த லேனுக்குள்ள இருக்கிற அந்த குறிப்பிட்ட லேனுக்குள்ள இருக்கிற எல்லா கணனிக்கும் தரவை பரிமாறுனுச்சு அப்படின்னு சொன்னால் அதை நாங்கள் ப்ரோட்காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பஸ் டோபாலஜியில் பாருங்க, பஸ் டோபாலஜி இணைக்கப்பட்டிருக்கிற என்னது? எல்லாம் ஒரு நெட்வொர்க்ல இருக்கிறாக்கள். அந்த ஒரு நெட்வொர்க்ல இருக்கிறாக்களுக்கு அந்த தரவை பரிமாறுனுச்சு அப்படின்னு சொன்னால் அதை நான் சொல்ல போறோம் ப்ரோட்காஸ்ட்னு சொல்லுவோம். எல்லாருக்குமா? தன்னோட இணைக்கப்பட்டிருக்க எல்லாருக்கும். அதுவே நாங்கள் மல்டி காஸ்ட்னு சொல்ல போறோம். பாருங்க, இது அனுப்புனர் ரெட் கலர்ல இருக்கிறது. நிறைய பேர் தன்னோட நிறைய பேர் இணைக்கப்பட்டிருக்காங்க. இங்க காட்டுப்படுற எல்லாம் அந்த குறிப்பிட்ட சாதனம் இணைக்கப்பட்ட அந்த அந்த குறிப்பிட்ட சாதனம் இருக்கிற நெட்வொர்க்ல இருக்கிற மற்றவங்க. அவங்கள எல்லாருக்கும் அனுப்பல, ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் அனுப்புது. கொஞ்சம் பாருங்க, யூனிகாஸ்ட்னு சொல்றது அந்த இணைக்கப்பட்டிருக்கிற எல்லாரையும் குறிப்பிட்ட ஒரு ஆளுக்கு அனுப்புது. ப்ரோட்காஸ்ட்னால் தன்னோட இணைக்கப்பட்ட அந்த அந்த குறிப்பிட்ட வலையமைப்பில் இருக்கிற எல்லாருக்கும் அனுப்புது. மல்டி காஸ்ட் படத்தை பார்த்தாலே விளங்கும்னு நினைக்கிறேன். என்னது? எல்லாருக்கும் அனுப்பல, அதால ஒரு ஆளுக்கும் அனுப்பல, ஒன்றுக்கும் மேற்பட்டாக்களுக்கு அனுப்புது. அது தன்னோட இணைக்கப்பட்டிருக்கிற எல்லாரையும் குறிப்பிட்ட சிலருக்கு. பாருங்க, நாங்கள் தமிழ் சொல்லும்போது பாருங்க, ஒரு அனுப்புனருக்கும் ஒரு குறிப்பிட்ட சில பெறுநருக்கு, எல்லாருக்கும் இல்ல, குறிப்பிட்ட சில பெறுநருக்கும் இடையில நடக்கிற தொடர்பாடல். ப்ராட்காஸ்ட்னா என்ன? ஒரு அனுப்புனருக்கும் அந்த ஒரே உள்ளக வலையமைப்புல இருக்கிற அந்த லோக்கல் நெட்வொர்க்ல அந்த லேனுக்குள்ள இருக்கிற அனைத்து சாதனங்களுக்கு இடையிலையும் தன்னோட இணைக்கப்படுகிற எல்லாருக்கும் அனுப்புறது அனைத்து சாதனம். இது எப்படி? குறிப்பிட்ட சில பெருநாள் அல்லது குறிப்பிட்ட சில சாதனம். இது எப்படி? குறிப்பிட்ட யூனிகாஸ்ட்னா குறிப்பிட்ட ஒரு சாதனம். விளங்குது ஐடியா? யூனிகாஸ்ட்னா குறிப்பிட்ட ஒரு சாதனம், ப்ராட்காஸ்ட்னா எல்லா சாதனம், மல்டி காஸ்ட்னால் குறிப்பிட்ட ஒரு சில. இல்லைங்களா? சாதனங்களுக்கு இடையில தரவு பரிமாறினால் அது மல்டி காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைங்களா? அப்படி ஐடியா. அடுத்தது இந்த எனி காஸ்ட்ங்கிறது கொஞ்சம் அது பெரிய கன்செப்ட் ஒன்று தான். நாங்கள் சும்மா ஒரு ஓரத்தில் சில ஐடியா மாதிரி நாங்கள் எடுத்துக்கொள்வோம். எனி காஸ்ட்னு சொல்றது பிள்ளைகள், இது மெயினா நீங்க இந்த 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 வசனத்தை ஞாபகத்தில் போதும். இதுல பாருங்க, ஒரு அனுப்புனரிடமிருந்து அருகிலுள்ள, அருகிலுள்ளன்னு சொல்றது பிள்ளைகள், அந்த நாங்கள் ரவுட்டரை பற்றி சொல்லும்போது சொல்லுவேன் நான். ரவுட்டிங் டிஸ்டன்ஸ், சாரி டிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது. ரவுட்டிங் டிஸ்டன்ஸ், வழிப்படுத்தல் தூரம். நீங்க அதை பெருசாக யோசிக்க தேவையில்லை, தூரம் யோசிக்கிறேன். தூரத்தை அடிப்படையாக கொண்டு சில பெறுநர்களுக்கு, சில பெறுநருங்கிறத விட அந்த அருகில் உள்ள பெறுநருக்கு இடையிலான தொடர்பாடல். இப்போ உதாரணமா நான் உங்களுக்கு அதை விளங்குறதுக்கு உதாரணம் சொல்ல பாருங்க. இப்போ நாங்கள் எந்த மெஷின்ல இருந்து நான் google.com சர்ச் பண்றேன். இந்த google.com இந்த கூகுள் நிறுவனத்தினுடைய சர்வர் என்ன செய்யும் என்றால் நிறைய இடங்கள்ல இருக்கும். என்ன செய்வாங்க என்றால் இந்த கூகுள்ட அந்த அவங்களோட அந்த ஐபி என்ன செய்வாங்க என்றால் நிறைய சர்வருக்கு இடையில ஷேர் பண்ணுவாங்க. இப்போ சிங்கப்பூர்ல ஒரு சர்வர் இருக்கு அவங்களுக்கு, உதாரணத்துக்கு. அமெரிக்காவில் ஒரு சர்வர் இருக்கு, யூஎஸ்ல. அதே மாதிரி உதாரணத்துக்கு துபாயில் அவங்களுக்கு ஒரு சர்வர் இருக்கு. இந்த மூன்று சர்வரை அவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த இந்த ஐபியை, ஒரு ஐபியை இந்த மூன்று சர்வருக்கும் ஷேர் பண்ணியிருப்பாங்க. அப்ப
நாங்கள் கூகுள் சர்ச் பண்ணும்போது அந்த நேரத்தில் எந்த சர்வரை அணுகிறது வந்து நம்மட கரணிக்கு இலகுவா இருக்குதோ நாங்கள் பாவிக்கிற அந்த இன்டர்நெட் இணைப்பு தந்தது யாரு? நான் சொல்ற இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர், ஐஎஸ்பி, இணைய சேவை வழங்குனர். இப்போ நான் டயலாக் பாவிக்கிறேன்னு சொல்லுவேன், டயலாக் தான் இந்த ஐஎஸ்பி. நீங்கள் மொபிட்டல் பாவிச்சீங்கன்னா மொபிட்டல் உங்களோட ஐஎஸ்பி, ஏர்டெல் பாவிச்சால் ஏர்டெல் உங்களோட ஐஎஸ்பியா இருக்கும். அந்த இன்டர்நெட் சர்வீஸ் உங்களுக்கு வழங்குறது யாருன்னு சொல்லுது ஐஎஸ்பி. அப்போ அந்த சேவை வழங்குனருக்கு இந்த மூன்று சேவர்ல எந்த சேவரை அவருக்கு அணுகிறது இலகுவா இருக்குது? மூன்று சேவர் இருக்குது, மூன்று சேவரை அணுக போறலே ஏதாவது ஒரு சேவருக்கு போயிட்டு கூகுளோட டேட்டா எடுத்தா சரி. அப்ப என்ன செய்யும்? ஏதாவது ஒரு எது எது பக்கத்துல இருக்குதோ, பக்கத்துல வரும்போது எது டிஸ்டன்ஸ் ரீதியாக வந்து ரவுட்டிங் டிஸ்டன்ஸ் தான் சொல்லுவோம். நான் பிறகு கதைக்கிறேன் ரவுட்டிங் டிஸ்டன்ஸ். அது யாருக்கு கிட்ட இருக்குதோ, உதாரணம் சிங்கப்பூர் தானே கிட்ட இருக்குன்னா சிங்கப்பூர் போய் என்ன செய்யும்? நான் கொடுத்த ரிக்வஸ்ட்டுக்கான டேட்டாவை கொண்டு வரும். இல்லைங்கண்ணா, எனிகாஸ்ட்னு சொல்றது இப்ப இவருக்கு உண்மையா சிங்கப்பூரை எக்ஸஸ் பண்ணவும் மேலும், சிங்கப்பூர் தரவு எடுக்கவும் மேலும் போயிட்டு, அல்லது யூஎஸ் போய் எடுக்கவும் மேலும், துபாய்க்கு போய் எடுக்கவும் மேலும். ஆனால் எது பக்கத்துல இருக்குதோ அதுக்கு போகும். இப்ப உதாரணமா நான் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்றேன் ஆன்லைன்ல. அவங்களுக்கு கண்டி, குருநாகல், கலம்புன்னு மூன்று பிரான்ச் இருக்குது. ஆர்டர் பண்றால் ஆர்டர் பண்றாளுக்கு அந்த மூன்று பிரான்ச்ல எந்த பிரான்ச் கிட்ட இருக்குதோ அந்த பிரான்ச்ல இருந்து தான் என்ன செய்யும்? பொருள் போகும். ஆனால் அவர் ஆர்டர் பண்ணிப்பாரு, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபோன் நம்பர் பாருங்க. அவர் ஆர்டர் பண்றதுக்காக ஒரு ஃபோன் நம்பர் தான் கால் பண்ணி கழிச்சிருப்பாரு. அவங்கள்ட்ட கால் பண்ணி கதைச்சாலும் அவங்க என்ன செய்வாங்க? அவங்களோட மூன்று பிரான்ச்ல ஏதோ ஒரு பிரான்ச்சுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, இந்த என்ன செய்யுங்க, இங்க இருந்து பொருள் அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. இல்லைங்கண்ணா? ஸோ அந்த மாதிரி எது அந்த பெறுநருக்கு எது அந்த உரிய ஆளுக்கு கிட்ட இருக்கு, பக்கத்துல இருக்குதோ அந்த இடத்துக்கு தொடர்பாடு நடக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது, நிறைய பெறுநர்கள் இருக்கும்போதோ, எது உரிய அனுப்புனருக்கு அருகில் இருக்குதோ அவரோட தொடர்பாடலை மேற்கொள்ற அந்த ஒரு விஷயம்தான் எனிகாஸ்ட். அந்த ஐடியாவை நான் வச்சுக்கணும். ஸோ மெயினாக இங்கே தேவை யூனிகாஸ்ட், ப்ரோட்காஸ்ட், மல்டிகாஸ்ட்னு சொல்ற அந்த ஐடியாவோட இந்த எனிகாஸ்டையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. யூனிகாஸ்ட் என்றால் குறிப்பிட்ட ஒரு பயனர், ப்ரோட்காஸ்ட் என்றால் தன்னோட இணைக்கப்பட்ட அந்த குறிப்பிட்ட வலையமைப்பில் தன்னோட இணைக்கப்பட்டிருக்க எல்லா பயனர்களும். மல்டிகாஸ்ட் என்றால் என்னது? தன்னோட இணைக்கப்பட்டிருக்கிறதுல ஒரு குறிப்பிட்ட சில பயனர்களுக்கு இடையில் தரவு பரிமாற்றம் நடந்தால் அது மல்டிகாஸ்ட். ஸோ இந்த விஷயத்துக்குள்ளே நாங்கள் போக போக நிறைய இடங்கள் நான் இதை மேற்கோள் காட்டி ரெஃபரன்ஸா சொல்லி சொல்லி கதை பண்ணான். அப்ப இங்க பாருங்க, இந்த சாதனம் வந்து யூனிகாஸ்ட்டை மேற்கொள்ளுதோ, இந்த சாதனம் வந்து ப்ரோட்காஸ்ட்டை செய்யுதுன்னு சொல்லி நாங்கள் பிறகு நிறைய நிறைய இடங்கள்ல இந்த விஷயத்தை நாங்கள் கதப்போம். அதுக்கான ஐடியாவை தான் இந்த இடத்துல இதை முழுமையா தந்து விட்டுருக்கிறேன். இந்த விஷயம் கிளியரா விளங்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. எல்லாம் ஓகே தானே இது?